வணக்கம் தலைவா. நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பொது இடம் மாறுதல் கவுன்சிலிங்கோடைய அப்டேட் என்னன்றதை பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் சற்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதற்கு அடுத்தது பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இவை அனைத்துமே இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். இந்த பிஓக்கான கவுன்சிலிங் எல்லாமே அப்டேட் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் தற்சமயம் 2வது நாட்களாக அந்த பேலன்ஸ் கவுன்சிலிங் எல்லாமே போயிட்டுருக்கு. இதில் தமிழ் முடிவடைந்தது. ஆங்கிலத்தில் 1426 பேர்கள் பேலன்ஸ் இருக்குது. கணிதத்தில் பார்த்தீங்கன்னா 1496 நபர்கள் பேலன்ஸ் இருக்குது. அறிவியலில் பார்த்தீங்கன்னா 1367. அதே மாதிரி சமூக அறிவியலில் பார்த்தீங்கன்னா 1239. இவ்வளோ வேக்கன்சிஸ் எல்லாமே இருக்குது. இன்றிலிருந்து ஒரு 2 நாட்கள் இல்லை 3 நாட்கள் நடக்கும் இந்த கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங் முடிந்த உடனேயே அடுத்தடுத்த அப்டேட்டுகள் எல்லாமே நம்ம பிஜிடிஆர்பியில் எதிர்பார்க்கலாம். கல்வித்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 36,895.89 கோடி கல்வித்துறைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நண்பராக இருக்க வேண்டும். இந்த பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் மாதம் ஒரு முறை கூட்டம் நடத்தப்படும். அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என மாற்றி காட்டுவோம் என்று அவர் பேசினார். பின்னர் அவர் அளித்த பேட்டி என்னன்றதை நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கணும். முதல்வர் ஸ்டாலினின் வழிகாட்டுதல் படி ஓகேங்களா. இன்று தமிழகம் முழுவதும் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடத்தப்பட்டது. திருச்சியில் மொத்தம் 1296 இடங்களில் நடைபெற்றது. பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பியதோடு வேலை முடிந்துவிட்டது என்று இருந்து விடாமல் குழந்தைகளின் கல்வி எப்படி உள்ளது, பள்ளி எப்படி உள்ளது போன்றவற்றை அவர்களுக்கு தெரியப்படுத்துவதே கூட்டத்தின் முதன்மை நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. இது அமைச்சர் கொடுத்துருக்க அப்டேட்டு. விரைவில் பள்ளிக்கல்வித்துறையில் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் இன்று வெளியிடப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாய்ப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்று வெளியிடப்படுறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது தவிர இன்று தான் வெளியாகுண்டு சரியான அப்டேட் நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா. பிஜிடிஆர்பியுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த உபரி ஆசிரியர்கள் எல்லாமே கலந்தாய்வு எல்லாமே முடிச்சுட்டு எவ்வளோ பெண்டிங் லிஸ்ட் இருக்காங்க, எவ்வளோ நபர்கள் இருக்காங்க, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு முன்னாடி தான் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதோடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி உடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் மட்டும் வராது. டென்டேட்டிவான கீஸு ப்ளஸ் அஃபிஷியலான ரிசல்ட்டு எல்லாமே ஒரே டைமில் ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அப்படி எப்போது வெளியிட்டாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். இந்த மாதிரி டிஆர்பி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா.